ஆனா சார பொறுத்தவரை நீ ஒரு ப்ரொஃபஷன் இது உன்னோட ப்ரொஃபஷன். நீ இதுல இப்படிதான் பண்ணணும். எல்லார மாரி நீ பண்ணக்கூடாது. உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிக் குடுத்தது தான் இதெல்லாம். கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது நீ கிளாஸ கவனிக்க கூடாது. என்னையே பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு லத்தாஜிக்கா இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா இருக்காது. இன்ச் பை இன்ச்சா சார் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதை வாட்ச் பண்ணி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க இன்ச் பை இன்ச்சாக கரெக்ட் பண்ணுவாங்க. ஒரு வேர்டு சின்ன வேர்டு கூட இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு சோகம் வேணும், அது நீ வந்து அங்கே கொடுத்தே ஆகணும், நெக்ஸ்ட் ரவுண்டில் கொடு அப்படின்னு கிடையாது. ஆன் த ஸ்பாட் பண்ணு, வரலையா திருப்பி பண்ணு திருப்பி பண்ணு. அது வர வர நமக்கு அந்த சாரோட கைடன்ஸ் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும். 15 பேர் இருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளும் நிறையா கற்றுக்கலாம். அதே மாதிரி 15 பேர் இருக்காங்க, இல்லை இன்னைக்கு டைம் பத்தலை, இல்லைப்பா நீ பண்ண வேணாம் அப்படின்னு சார் என்றைக்குமே சொன்னது கிடையாது. எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுத்த டைம் இருக்கும். எல்லாருமே அந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணணும், பண்ணியே ஆகணும். கிளாஸ் 1 to 1 தான். 15 பேர் இருந்தாலும் 1 to 1 தான் கிளாஸ். எஸ் சார். ஒருத்தருக்காக தான் கிளாஸ். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ஒருத்தருக்கு டேக் சொல்லி கட் சொல்ற வரையும் ஒருத்தருக்கா. ஆமா, ஊடால சார் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம கரெக்ஷன் சொல்லதான் ஆவாங்களே தவிர இல்லப்பா டைம் பத்துல முடிச்சுக்கலாம் அப்படின்னு சார் என்னைக்குமே சொன்னது கிடையாது. உங்களை வந்து ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க. இந்தாத்தா வாசப்படி ஏறி வந்து வம்பளிக்கிறியா நீ? ஆத்தா கீதான்னு சொன்னா குறவளைய கடிச்சு போடுவேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுறேன் அப்படின்றதே சார்னால தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ சார் வந்து என்னை செதுக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன்.